எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட் சேனல்ல பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னா அவங்க ஏதோ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோ புக் பண்ணிருக்காங்க. ஆட்டோ வந்ததும் ஓடிபி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரேண்டம் ஆட்டோ டிரைவர்னா கான்வர்சேஷன் இருக்கும்ல, அது மாதிரி அவங்க வந்து உங்களோட நேம் என்னன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஹி செட் அப்துல். இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்ன புக் பண்ணும்போதே அந்த ஆப்ல டிரைவர் நேம்லாம் இருக்கும், அதுல வந்த நேம் வேல்ராஜ். இவங்க கன்ஃபியூஷன்லேயே அந்த டிரைவர் என்ன கிட்ட, அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, நான் புக் பண்ண ஆப்ல வேல்ராஜ்னு இருந்துச்சு, நீங்க அப்துல்னு சொல்றீங்க, நான் ஆட்டோ மாறி ஏறிட்டேன்னா ஓடிபிலாம் கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க, இது என்னோட அப்பாவோட ஆட்டோ அப்படின்னு. அவங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. வேல்ராஜ் அப்துல் கொஞ்சம் கூட சிங்க் ஆகலையே அப்படின்னா. அவங்க எதுவுமே கேட்கல. இவங்க கன்ஃபியூஸ்டா இருக்கிறத பார்த்துட்டு அந்த அண்ணாவே சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல என்னோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க, என்னை தூக்கி வளர்த்ததெல்லாம் வேல்ராஜ் அப்பா தான், அதனால தான் அப்பாவுக்கு ஹிந்து நேம், எனக்கு என்னோட அம்மா அப்பா வச்ச அப்துல்ங்கிற முஸ்லீம் நேம் அப்படின்னு. இதை கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட் சேனல்லையுமே அந்த இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் விட்னஸ் பண்ணேன். ஒரு ஃபாரின் கப்பிள், அவங்களுக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க 3ஆவதா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அவன் பேர் தருண் பிரசாந்த். நம்ம ஊர் தமிழ் பையன் தான் நினைக்கிறேன். அவனை அடாப்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸை ஒரு வீடியோ டாக்குமெண்ட்டாக பண்ணி அவனோட 7th பர்த்டேக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ரீலாக போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. என்னதான் இந்த உலகத்தில் இனம், மதம், மொழி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களால மனுஷங்க பிரிவுபட்டு இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வி ஆல் ஆர் ஹியூமன் பீங்கிறது நமக்கு எப்போ ரிமைண்ட் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை விட்னஸ் பண்ணும்போது தான். இன்டர்நெட்ல எவ்வளோ நெகட்டிவான திங்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது தான் எவ்வளோ கைண்டான பீப்புளெலாம் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த இன்ஃப்ளூயன்சர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, blood doesn't make family but love does அப்படின்னு. அண்ட் இட் மேக் சென்ஸ், ரைட்?